ஒரு குட்டி கதை கேட்போமா? ஒரு மகளுக்கு ரொம்ப நாளாவே வண்டி ஓட்டணும்னு ஆசை இருந்தது. அந்த மகள்கிட்ட வண்டி இருந்தும் அந்த மகளால அந்த வண்டிய ஓட்ட முடியல. அந்த வண்டி ஒரு ஓரமா நின்னுட்டு இருந்தது. அந்த மகளுக்கு அந்த வண்டிய பார்க்கும்போதெல்லாம் எப்படியாவது சீக்கிரமா அந்த வண்டிய ஓட்டி கத்துக்கணும்னு மிகவும் வாஞ்சையா இருந்தா. அந்த வண்டிய ஓட்ட சொல்லிக் குடுக்கறதுக்கு யாரும் இல்ல. யாரோட உதவியும் இல்லாம அவளுக்கு ஓட்டுறதுக்கு பயமாவும் இருந்தது. ஒரு நாள் அவளுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. நம்ம ஏன் யாரோட உதவியும் இல்லாம இந்த வண்டிய ஓட்டி பழகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, முதல் நாள் அந்த வண்டிய கொஞ்சம் பயமாவும், தைரியமா எடுத்து அவ ஓட்ட ஸ்டார்ட் பண்ணா. முதல் நாள் ஓட்ட பழகினா. 2வது நாள் ஓட்டுனா. ஒரு வாரத்திலேயே யாரோட உதவியும் இல்லாம அந்த மகள் அந்த வண்டிய நல்லா ஓட்ட பழகிட்டா. ஆமாங்க. இந்த கதையிலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, நமக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லன்னு இன்னைக்கு ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்களா? நாம இந்த காரியத்த எப்படி தனியா செய்றது? நமக்காக இந்த காரியத்த யார் செய்வாங்க? இது நம்ம செய்யலாமா? இல்ல வேண்டாமா? அப்படின்னு குழம்பிக் கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, "பெலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, என் தேவன் உன்னோடே இருக்கிறார்." எந்த காரியம் செய்தாலும் தேவனை முன்பாக வைத்து தைரியமாக இந்த நாள்ல தொடங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.